அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே எல்லோருக்கும் காலை வணக்கம். இது சண்டேவோட விலாகுங்க. நாங்கள் வந்து காலையில் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 9:30 மணிங்கும்போது நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் கடைக்கு போகிற வழியிலேயே தான் போனோம். நாங்கள் வர வழியிலே கோயில் விசேஷங்க. ஆனால் நின்று பார்க்க தான் முடியல. சரி, அப்படியே போகிற வழியில் கோயிலுக்கு சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிக்கலான்னு கொஞ்சம் வாங்கிட்டு, எனக்கும் கொஞ்சம் மல்லிகைப்பூவெல்லாம் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் கோயில் பார்த்திங்கன்னா மொண்டிப்பாளையம் பெருமாள் கோயில் தாங்க எங்கள் குலதெய்வ கோயில். எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அன்னூர் தாண்டி பசூர் வந்தால் அது பக்கத்துலேயே ரைட் சைட் திரும்பணுங்க. அது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும் போதே லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இந்த ரோடே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க. அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ரோடே 7 மலை மாதிரி தான் போகும். 2 சைடு பச்சை பசேல்னு பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க. கிராமங்களாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். திருப்பதியில் நீங்கள் ஏதாவது வேண்டி அங்கே செய்ய முடியாதவங்க இங்கே வந்து இங்கே கோயிலில் நீங்கள் கேட்டு செஞ்சுக்கலாம். முன்னாடியே வந்து நீங்கள் என்னென்னு விசாரித்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வந்தாச்சுங்க மொண்டிப்பாளையம். அப்படியே இது தாண்டிங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கோயில். இது ரொம்ப வருஷத்து பழைய காலத்து கோயிலுங்க. நம்ம பெருமாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருப்பார், அழகாக இருப்பார். ஆனால் உள்ளே வந்து வீடியோலாம் எடுக்க அலோடு இல்லை. நாங்கள் ஜஸ்ட் அப்படியே வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த புரட்டாசி மாதம்லாம் வந்திங்கன்னா இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜகஜோதியாக இருக்குங்க, கூட்டமாக இருக்கும். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இந்த தேர் இழுப்பாங்க, பெரிய பூஜையே நடக்குங்க. உள்ளே நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆனதுமே உள்ளே வீடியோ ஆஃப் பண்ணிட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்டு வந்தோம். சைடில் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடந்துட்டு இருந்தது, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் அப்படியே உள்ளே வந்திங்கன்னா அந்த கோயிலோட இதெல்லாம் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க, அவங்களோட வரலாறு. கோபுரம் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்து உட்காந்துட்டோங்க. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. சாரிதண்டம் சக்திவதண்டம் மும்பஞ்சி மும்பஞ்சி சிவநாராயண பந்தி யாராரு கொப்பதா பெருமாள் கொப்பதா குட்டக்குடியாதி கொட்டப்புவாடாதி உள்ளம்புரியாதி சொர்க்கப்புவாடாதி நாளியப்பாடு கலம்பாத செல்வம் கும்பத்தப்பாடு புறதாத செல்வம் மக்க சம்பத்தி மனசம்பத்தி கொடுத்து உத்திர சம்பத்தி உண்மையுண்டாகி வேறு போன பக்கம் வேறு கொண்டு வாத்தி வட்டி பெருகி பெரிய குடியாகி கிராமங்கோ வெளியே வந்ததுமே பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோங்க. அதுலேயே அந்த ரோட்லேயே நேராக வந்துட்டு லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பினோம்னா ஒரு ஆர்ச் போட்டிருக்குங்க. அதுக்குள்ளே வந்தோம்னா லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் கோயில் இருக்குங்க. இதுவும் நல்ல விசேஷமாக தான் இருக்கும். புரட்டாசி மாதம்லாம் மித்த நாள்லாம் அதே மாதிரி தாங்க 12 மணி வரைக்கும் இருக்கும். சரி, சாமிக்கு துளசி மாலையெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிடலான்னு போனோம். உள்ளேயும் வீடியோ எடுக்க அலோடு இல்லை, ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் எடுத்தோம். உள்ளே போனதுமே நாங்கள் நேராக வந்துட்டு பிள்ளையாரை கும்பிட்டு நேராக விளக்கேற்றுற இடத்துக்கு போனோம். விளக்கு தான் வாங்கலை, சரி நெக்ஸ்ட் டைம் ஏற்றிக்கலான்ட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டோங்க. எங்களுக்கு லெமன் இதெல்லாம் கொடுத்தாங்க. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வர டைம்லேயே பொங்கல் கொடுத்தாங்கங்க. என்னதான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலுங்க இந்த கோயிலில் கொடுக்குற பொங்கல் அப்பா அமிர்தங்க. இன்னும் இவர் 2 கப்பு வாங்குறேனார், வாங்க மித்தவங்களுக்குலாம் வேண்டாமான்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே குழந்தை இல்லாதவங்கெல்லாம் தொட்டில் கட்டிக்கலாங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டு நேராக பிள்ளையார், இன்னொரு பிள்ளையார் இருக்காருங்க, அவருக்கும் சாமி அர்ச்சனை பண்ணிவிட்டு கும்பிட்டு நேராக குளத்தில் தண்ணி இருக்கான்னு பார்த்தா தண்ணியே இல்லை. சரி, இங்கே தண்ணி விட்டு மீன் விட்டா சூப்பராக தாங்க இருக்கும். வெளியே வந்தால் ஒரு பாட்டிமா வடை சுட்டு வித்துட்டு இருந்தாங்க, அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோங்க. இந்த பாட்டிமா பேசுகிறது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் மொபைலில் கீழே போட்டாருங்க. அப்புறம் 3 வடை 20 ரூபான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வேறு ஒரு வடை, எதுனாலும் கேட்டால் எங்கள் கடைக்கு வந்து மொபைல் கீழே விழுந்துருச்சுன்னு ஒரு வடை எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கங்க. சாப்பிட்டு அந்த பாட்டிமாட்ட பேசிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. தேங்க்யூ, பை பாய்.